படிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டா போலி டாக்ஸ்ல போட்டு பார்ட் 1 பார்ட் 2 வரைக்கும் செஞ்சிருந்தாப்ல. ஏன் அவங்க இது என்னடா பாஷை செஞ்சிருந்தாங்களா? என்னடா பாஷை பேசுறீங்க? அசிங்கம் பிடிச்சவங்க. அக்கான்னு லவுட் ஸ்பீக்கர் அக்கா சொல்லிருக்காங்க. நம்மளுக்கு வந்து அவங்க தங்கச்சி ரொம்ப சின்ன பொண்ணு பாவம். யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான புரிதல்ல இன்னும் ஒரு திராவிடத்தின் பக்கம் நின்று பேசுறாங்க எல்லாருக்கும். இந்த ட்ரோல் வீடியோ போடுறவங்கெல்லாம் எல்லாருமே வந்து அது போடலைன்னா அவங்க இருக்கிற இடம் தெரியாமல் போயிருக்கும். யாரையோ இவங்க ஓட்டுற போய் தான் அதை யாரோ நகைச்சுவைன்னு நம்பி பார்க்குறாங்க. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், இந்த நகைச்சுவைலாம் இதில் எங்கே இருக்குன்னே தெரில. அதில் இந்த பையன் 3 வீடியோ அந்த பொண்ணுக்காக போட்டிருக்கதா சொல்கிறாங்க. அவன் அதில் எங்கே என்னத்தை பேசிக்க போகிறேன், இட்லி கடை வைக்கவா அந்த ஆப்ப கடை வைக்கவான்னு எனக்கு நொட்டிக்கிட்டு இருப்பான். ஏதாவது காமெடி சீனை 2 போடுவான். என்னத்தவங்கெல்லாம் ட்ரோல் போட்டு பிடுங்கினாங்க. எதுக்குமே ரசனை வேணுங்க. ஒரு ட்ரோல் பண்ணுறது கூட ரசனை இருந்தால் தான் கரெக்டாக ட்ரோல் பண்ண முடியும், பாயிண்ட்டாக ட்ரோல் பண்ண முடியும். இல்லாட்டி சும்மா அவன் ட்ரோல் பண்ணுறான்னு எல்லாரையும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கு இன்னொரு ட்ரோல் கூட்டம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்ட தற்குறின்னு இப்பதான் தெரியுது. நீங்க தான் தற்குறியாச்சே, உங்களுக்கு எப்படி புரியும்? இந்த தற்குறி அங்கிள் என்ன பண்ணுது? புரியலன்னா சவுட் மிஷின் வாங்கி மாட்டுங்க. தற்குறி ப்ரோமேக்ஸ். இந்த பையன் 3 வீடியோ இந்த பொண்ணை ட்ரோல் பண்ணி போட்டிருக்காப்புல. இதில் 3வது வீடியோ அந்த பொண்ணு இவனை கழுவி ஊற்றிருக்கு, அதை தான் போட்டிருக்காப்புல. இதில் இது ஏதோ பெரிய சாதனை மாதிரி இந்த 2 உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்படி பக்குவப்பட்ட பையன் மாதிரி அந்த பையன் ஆக்ஷன் கொடுக்குறான். ஏதோ அறியாமல் இந்த பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் எல்லாம் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பார்த்தீங்கன்னா அவங்க